Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. புதிய சட்டமன்றம் கட்டுவது தொடர்பான கோப்பு ஆளுநர் மாளிகையில் உள்ளது என சபாநாயகர் தெரிவித்திருந்த நிலையில் எந்தவித சுய லாபத்திற்காகவும் எந்தவொரு கோப்புகளையும் பெற்றது இல்லை என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஆளுநர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்தது குறித்து அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காணலாம். அசம்பிளி ஃபைல பத்தி சபாநாயகர் ஏதோ எங்களோட ஆபீஸ்ல இருக்கிற மாதிரி சொன்ன உடனே 2-3 போஸ்டர் ஒட்டி இருந்தாங்க. அது மிக தவறானது. யார் வேணுமானாலும் யார் மேல வேணுமானாலும் சேர வாக்கி இறைக்கிறது என்பது அது என்னதான் நாங்க எதிர்கட்சியாக இருந்தோம், எதிரணியில இருக்கிறோம், இது அரசியல சகஜம்னாலும் அடிப்படை நீங்க என்னோட பத்திரிகையாளர் சந்திப்புகள் எல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க. 25 ஆண்டுகள், இன்னும் சொல்ல போனா நான் பொது வாழ்க்கையில் ஒரு இயக்கத்தில் சேர்ந்து இந்த செப்டம்பர் வந்தால் செப்டம்பர் 17ஆம் தேதியோடு 25 ஆண்டுகளை நான் நிறைவு செய்கிறேன். நான் ஸ்டாப். 1999 செப்டம்பர் 17ஆம் தேதி நான் பாரதிய ஜனதா கட்சியை குறித்து என்னை இணைத்துக் கொண்டேன். அன்றிலிருந்து 25 ஆண்டுகள். அதுல இழந்ததும் அதிகம், பெற்றதும் அதிகம். இழந்தது என்பது எனது மருத்துவ தொழில். 2 மருத்துவமனைகளை வைத்திருந்து அப்புறம் அதை மூடியது. 10 மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவராக பணியாற்றியது. மருத்துவ மாணவர்களுக்கு ஒரு பேராசிரியராக இருந்து இதெல்லாம் விட்டுட்டு தான் நான் அரசியலுக்கு வந்தேன். அதனால ஒன்றுமே இல்லாமல் அரசியலுக்கு வரவில்லை. அதனால நிர்வாக ரீதியாக ஒரு ஃபைல் இருக்கிறத ஏதோ இதில் நாம் சுய லாபத்திற்காக இன்னைக்கு சொல்ற இந்த எப்படி உங்களுக்கு அன்பால் இந்த அலுவலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அதே போல வெளிப்படைத்தன்மையாக இந்த அலுவலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எந்தவித சுயலாபமும் எந்த கோப்புகளிலும் நான் பெற்றதில்லை. ஆனால் ஏதோ சுயலாபம் பெறுவதற்காக ஒரு கோப்பு வைக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனா மக்களின் வரிப்பணம் மிச்சமாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கோப்பை இன்னும் அதிகமாக விவரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதா. ஏன்னா அதில் குறிப்பிடப்பட்ட செலவினம் என்பது சற்று அதிகமாக இருக்கிறது. ஏன்னா பாராளுமன்ற கட்டிடத்தை நாம் ஒப்பிடும் பொழுது, தெலுங்கானாவில் உள்ள கட்டிடத்தை ஒப்பிடும்போது செலவு அதிகம். மக்கள் வரிப்பணம் ஆடம்பரமாக செலவிடப்பட்டுவிடக்கூடாது, அவசியமாக செலவிடப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அதுல சில கேள்விகள் கேட்கப்பட்டு அதுல சில வசதிகள், அதாவது சில விருந்தினர்கள் உபசரிக்கும் தளமா இருக்கட்டும், விமான தளமா இருக்கட்டும், நம்மளோட மாநிலத்திற்கு வேண்டிய செலவு அது கூட அதிகமாகிவிடக்கூடாது என்பதற்காக நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம்.